கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் 11ஆம் அதிபதி தான் நம்ம யாரு? சுக்கிரன் பகவான். அவர் எத்தனாம் வீட்ல இருக்கிறாரு? எத்தனாம் வீட்ல இருந்து பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 3ஆம் வீடான கன்னி வீட்ல தான். 7ஆம் பார்வையா, 7ஆம் வீட்ல நம்ம என்ன பார்வையா அவர் பார்க்குறாரு அப்படின்னா, 9ஆம் அதாவது 7ஆம் பார்வையா அவர் வந்து 9ஆம் வீட்ட பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது அவர் என்ன மாதிரியான மாற்றத்த குடுக்குறாரு? உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்றீங்க, ஏதாவது எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, உங்களுக்கு இளைய சகோதரன் மூலமா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அந்த இளைய சகோதரர் எந்த விஷயத்திலயும் சரி, பண விஷயம்னாலும் சரி, எதுனாலும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய எந்த விதத்திலயும் ஒரு பாதிப்பே இல்லாத ஒரு வருமானம். இதுவரைக்கும் ஏதாவது ஒரு விதத்துல தடையா இருந்தாலும் நீங்க சேமிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு பெரிய ஒரு ஒரு மனுஷன்னு சொல்லலாம். சேமிக்கிறதுல எந்த விதத்திலயுமேவும் குறைவில்லாமல் சேமிப்பீங்க. சேமிச்சுக்கிட்டே இருக்கணும். சேமிச்சு அதுக்குண்டான ஏதாவது ஒரு பொருள் வந்து உங்களுடைய வாழ்வியல் பரிகாரமா, பெண்களுக்கு எந்த வயது பெண்களாக இருந்தாலும் சரி, உதவி செய்து அந்த பெண்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. பெண்களாக இருந்தாலுமே நான் சொல்றேன், ஆசீர்வாதம் வாங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கும் அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். என்ன மாதிரியான வழிபாடு பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம வந்து சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலா காத்துட்டு இருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாரா இருக்கு. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்க அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்க தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்க வழங்க தயாரா இருக்கோம். ஆர்த்தி விலாக் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பெயர்ச்சியோட பலாபலன்கள் தான். அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் பகவான் யாருக்கு காரகர் அப்படின்னா, பெண்களுக்கு காரகர். ஒரு திருமணமான பெண்களாக இருந்தாலும் சரி, வயது பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பெண்லேருந்து அனைத்து விதமான வயதிலுடைய பெண்களுக்கும் ஒரு காரகர்னா நம்ம சுக்கிரன் பகவான் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகு சார்ந்த பொருட்கள், ஒரு ஆடை ஆபரணங்கள் எதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குதோ அது எல்லாத்துக்குமே நம்ம சுக்கிரன் பகவான் வந்து காரகர். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆசைக்கும் பிரம்மாண்டத்துக்குமே ஒரு காரகர்னு சொல்லலாம். இவர் வந்து நறுமணத்துக்கு ரொம்ப பெரியவர். அதாவது ஒருத்தவங்களுக்கு சுக்கிரன் வந்து டீஆக்டிவேட்டில் இருக்குது, ஒரு ஒரு நேரம் சரியில்லாமல் இருக்குது, ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் செய்யணும், சுக்கிரனுடைய பார்வை நம்ம வீட்டில் விலகணும் செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? வீடு ஃபுல்லாக நறுமணமாக வச்சுக்கணும். அந்த நறுமணம் எவ்வளோ தூரம் நம்ம அதிகமாக நம்மளை அதிகமாக சென்ட் போட்டு அப்படியே ரொம்ப பக்கத்தில் வந்தாலே எப்பா என்ன உங்க மேலே இவ்வளோ வாசனை வருது அப்படின்னு சொல்லணும். வீட்டுக்குள்ளே வந்தாலே அந்த தெருவே நம்ம வீட்டில் இருந்து தான் மணக்கணும். அப்படியான ஒரு நிறைய நறுமணம் சார்ந்து இருந்தீங்களானே பார்த்தீங்களேன், ஆட்டோமேட்டிக்காக சுக்கிரன் பகவான் அங்கே வாசம் செய்கிறாருன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சுக்கிரன் பகவான் பெயர்ச்சி காலங்களில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு? அதாவது வந்து சுபர், ஏற்கனவே அவருடைய பார்வையும் சுபத்தன்மையுடைய பார்வை. அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே நம்ம மீனத்தில் யார் இருக்காரு? சனி பகவான் இருக்கிறாரு. இவர் சுக்கிரன் பகவான் இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி சிம்மத்திலேருந்து கன்னி ராசிக்கு தான் போகிறாரு. சரிங்களா? பெயர்ச்சியாகி அப்படி இருக்கும்போது அந்த கன்னிலேருந்து மீனத்தையும் பார்க்குறாரு, தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்படிங்கும்போது சனி பகவான் இப்போ நம்மளுடைய கன்னிராசியில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் பகவான் நீசத்துக்கான இடம். அப்படி நீசத்தில் இருக்கிற சுக்கிரன் பகவான் உச்சத்தில் இருக்கிற ஒரு மீனராசியை பார்க்கும்போது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்காங்க ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. கடகராசி நேர்களுக்கான இந்த சுக்கிர பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம். கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் 11ஆம் அதிபதி தான் நம்ம யாரு? சுக்கிரன் பகவான். அவர் எத்தனாம் வீட்டில் இருக்கிறாரு? எத்தனாம் வீட்டிலேருந்து பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 3ஆம் வீடான கன்னி வீட்டில் தான். 7ஆம் பார்வையா, 7ஆம் வீட்டில் நம்ம என்ன பார்வையா அவர் பார்க்குறாரு அப்படின்னா 9ஆம், அதாவது 7ஆம் பார்வையா அவர் வந்து 9ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது அவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு அவங்களுடைய உடல்நிலையில் தான் கவனமாக இருக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு சின்ன உடல்நிலையாக சரியில்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல போய் நீங்கள் மருத்துவமனைக்கு போய் பார்த்துருங்க. ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தினாலும் சரி அசால்ட்டாக இருக்காதீங்க. அடுத்து வந்து அவங்களுடைய குழந்தைகளின் உடல்நிலையே சொல்கிறேன். சின்ன சின்ன ஒரு அதாவது எந்த ஒரு பாதிப்புமே வந்து பார்த்திங்கன்னா
அதுவாக வருது, இல்லை வேறு யாராவது பண்ணாங்களா, இல்லை நம்மளுடைய மன நிம்மதி இல்லாமல் நம்மளா இழுத்து வைக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளா போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி நம்மளுக்கே ரொம்ப மனக்குழப்பமாகி அதனால தான் தேவையில்லாத உடல்நலக்குறைவு உங்களுக்கு ஏற்படுது. முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்கள் உடல்நலத்தை சரி பண்ணணும், அதற்கு உண்டான வழிமுறை என்னன்னு சொல்லி நீங்கள் பார்க்குறது ரொம்பவே சிறப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்கிறீங்க, ஏதாவது எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, உங்களுக்கு இளைய சகோதரன் மூலமாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அந்த இளைய சகோதரர் எந்த விஷயத்துலையும் சரி, பண விஷயம்னாலும் சரி, எதுனாலும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் தைரியம் வீரியம் அதிகமாக இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, தாயாரின் உடல்நிலை சீராக இருக்கும். அல்லது தாயார்கிட்ட பேசாமல் இருக்கீங்க, இல்லை தாயாரை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாயாருடைய ஒன்று சேரக்குண்டான அமைப்பு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ தாயார் வழி சொத்துக்கள் வரக்குண்டான அமைப்பு இருக்குது. அல்லது தாயார் வழி சொந்தங்கள் ஏதாவது ஒரு வகையில் தாயார் உங்களுக்கு ஒரு பெரிய உதவி உங்களுக்கு செய்ய போகிறாங்க. அதுதான் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, தாயார் மட்டுமானா தாயார் மட்டும் கிடையாது. 9ஆம் இடம் நம்ம யாரை சொல்லுவோம்னா 9ஆம் பாவம் தந்தையும் சொல்லுவோம். அப்படின்னா தந்தையார் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு வருமானம், தந்தையார் வழி மூலமாகவும் உங்களுக்கு வருமானத்தம். அதாவது கடகராசிக்கு பொறுத்தளவு இந்த சுக்கிர பெயர்ச்சி வருமானத்தை அள்ளி கொடுக்க போகுது. எந்த விதத்துலேயும் ஒரு பாதிப்பே இல்லாத ஒரு வருமானம். இது வரைக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் தடையாக இருந்தாலும் நீங்கள் சேமிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய ஒரு மனுஷன்னு சொல்லலாம். சேமிக்கிறதுல எந்த விதத்துலையுமேவும் குறைவில்லாமல் சேமிப்பீங்க. சேமிச்சுக்கிட்டே இருக்கணும். சேமித்து அதுக்குண்டான ஏதாவது ஒரு பொருள் வாங்கிடுவீங்க. ஆனால் அதிகமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா, மொபைலுக்கு போட்டு மொபைல் ஏதாவது உங்களுக்கு செட் ஆகாத ஒரு பொருள்னா மொபைலும் காரும் தான் செட் ஆகாது. ஆனால் புதுசாக ஒரு மொபைல் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க, அது ஏதாவது ஒரு பிரச்சனையாகும். அடுத்து ஒரு புது மொபைல், உங்களுக்கு அந்த மொபைலோட ஈர்ப்பு வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ தேவையில்லாமல் அதில் பணத்தை போடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு 4 சக்கர வாங்கணும், 4 சக்கர வாகனம் வாங்கணும்னு உங்களுக்கு எண்ணம் இருக்கும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அதற்குண்டான அமைப்பு கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் வாங்கி ஒன்று ரிட்டர்ன் கொடுத்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னா வாங்க போகிற நேரத்தில் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. அதனாலே உங்களுக்கு அந்த ஆசை போயிருந்தாலும் பழையபடி வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால அந்த எண்ணத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துடுங்க. இப்போதைக்கு நீங்கள் 4 சக்கர வாகனம் வாங்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்கனவே சொந்த வீட்டில் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன், சொந்த வீட்டுக்கு போகலாமான்னு கேட்டால் இந்த காலகட்டம் கண்டிப்பாக போகிறதுக்கான அமைப்பை தான் ஏற்படுத்தி தராது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய வருமானத்தை கொடுக்க போகுது. அதாவது நான் சின்ன அளவில் தொழில் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இதை வந்து நான் பெரிய அளவில் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் அது நல்லா வருமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஏற்றுமதி இறக்குமதி உங்களுக்கு சாதகமாக நல்ல வருமானத்தில் நல்ல ஒரு பர்சனோட உங்களுடைய ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுப்பீங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயமா நல்ல விஷயமா இருக்கும். ஓகேங்களா? இது ஓகே. கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவு வந்து தனியாக இருக்கிறீங்க, பிரிஞ்சிருக்கீங்க, இல்லை வெளியூரில் வேலை இருக்கீங்க, அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும், ஒரு ஒற்றுமை வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை என்ன யார் மேலே தப்பு இருக்குதோ என்னெல்லாம் ரெண்டாவது. இந்த சுக்கிரன் பகவானுடைய காரகர்னா பெண்கள் தான். ஸோ முதல்ல உங்கள் தாயார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். எந்த ஒரு பெண்ணிட்டையும் அவப்பேறு அவச்சொல் வாங்கக்கூடாது. அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன அவச்சொல்லாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் உங்களால் முடிந்த, உங்களுக்கு நான் வாழ்வியல் பரிகாரமாக சொல்கிறேன், உங்களால் முடிந்த எந்த பெண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் ஒரு உதவியை செய்யுங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக நான் இருக்கணும்ப்பா, அதே மாதிரி என்னுடைய குழந்தைகளும் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல வந்து உங்களுடைய வாழ்வியல் பரிகாரமாக பெண்களுக்கு எந்த வித பெண்களாக இருந்தாலும் சரி உதவி செய்து அந்த பெண்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. பெண்களாக இருந்தாலுமே நான் சொல்கிறேன், ஆசீர்வாதம் வாங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீலைக்காரியம்மன் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.